வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு 22 ஃபீட்டுக்கு 41 ஃபீட் ஒரு பிளாட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பிளாட்டில் கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டில்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு டியூப்ளெக்ஸ் மாடல் வீடும் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து 3 BHK வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இதுலேயும் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு கோர்ட்யார்ட் ஸ்பேஸும் உள்ள அகாமடேட் பண்ணியிருக்கோம். அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஸ்டில்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே ஏறி வந்த உடனே ஒரு ஹாலுக்கு ரீச் ஆகிறீங்க. இந்த ஹாலுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 14 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 12 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இதுவும் ஒரு தாராளமான ஸ்பேஸ்னே சொல்லலாம். இந்த எக்ஸ்டீரியர் வாலில் நம்ம ஒரு டிவி யூனிட் பிளேஸ் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் ஃபர்னிச்சரும் பிளேஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இடமும் இருக்குது. அதே மாதிரி இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்யார்ட் ஸ்பேஸும் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் நமக்கு 12 ஃபீட்டுக்கு 6 ஃபீட் 4.5 இன்ச்சுன்னு வருது. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் தான் நமக்கு ரூஃப் ஸ்லாப்லாம் கட்டாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் இந்த ரூஃப் ஸ்லாப் கட்டாயிருக்கும், டெரஸ்லேயும் கட்டாயிருக்கும். ஒரு ஓடிஎஸ் ப்ரொவிஷன் மாதிரி மேலே நம்ம பிரிக் வால் பிளேஸ் பண்ணிட்டு மேலே ஒரு லைட் ரூஃபிங்கும் பண்ணிக்க முடியும். ஸோ சைட்ஸில் வந்து ஏர் வென்டிலேஷன் நமக்கு வர மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸை நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு பிளான்டர் பாக்ஸோ ட்ரீஸோ ப்ரொவிஷன் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா வந்து ஒரு சீட்டர் ப்ரொவிஷனும் கொடுத்து சைட்ஸில் நம்ம பிளான்டர் வர மாதிரியும் டிசைன் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் இந்த சைட்ஸில் இருந்து ஒரு செட்பேக் ஏரியாவும் ஒன்று கொடுத்துருக்கேன். இங்கேயும் நம்ம வந்து ஒரு ஓப்பனிங் சின்னதாக கொடுத்துட்டோம்னா ஏர் ஃப்ளோ வீட்டுக்குள்ளே வரதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸை நம்ம இந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் மாதிரியே டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ கம்ப்ளீட்டாக ஃப்ளோரிங் இந்த மாதிரியும் டிசைன் பண்ணிவிட்டு பிளான்டர்ஸும் இதே மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி ப்ரொவிஷனும் ஒன்று தெரியுது. இந்த பால்கனியோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட் 9 இன்ச்சுக்கு 6 ஃபீட் 9 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம இந்த சைடில் ஓப்பனிங் கொடுத்துட்டு இந்த கம்ப்ளீட் பால்கனி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பால்கனி நமக்கு ரோட் சைடு வியூ நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 3 ஃபீட் டோர் கொடுக்கறது பதிலாக ஒரு ஃப்ரெஞ்ச் டோரும் கொடுத்துட்டு நம்ம இந்த பால்கனியோட லைட் வென்டிலேஷனை கம்ப்ளீட்டாக இந்த லிவிங்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த டைனிங் ப்ரொவிஷன் நமக்கு 8 ஃபீட்டுக்கு 6 ஃபீட் 9 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம ஒரு 4 சீட்டர் வரைக்கும் டைனிங் டேபிள் ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். அலாங் த வால் நம்ம டேபிள் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு அதை சுற்றி நம்ம சேரும் போட்டு நம்ம இந்த ஏரியாவை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைனிங்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு கிச்சன் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த கிச்சனுடைய மெஷர்மெண்ட் 8 ஃபீட்டுக்கு 9 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இந்த கிச்சன் ஸ்பேஸில் 2 சைட்லையும் நான் வந்து கவுண்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இது பேரல் கவுண்டர் மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சைடில் ஒரு சிங்க் ப்ரொவிஷனும் இந்த சைடில் ஒரு ஸ்டவ் ப்ரொவிஷனும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கிச்சன்லேருந்து நம்ம டேரெக்டாக வந்தோம்னா ஒரு யூட்டிலிட்டி பால்கனியும் தெரியுது. இந்த பால்கனி வந்து நமக்கு 8 ஃபீட் 9 இன்ச்சுக்கு 5 ஃபீட் 3 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இந்த பால்கனி நமக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸாக இருக்காது. இந்த சைட் ஃபுல்லாக ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ லைட் வென்டிலேஷன் ஏர் வென்டிலேஷன் இந்த பால்கனிக்குள்ளே வந்துட்டு தான் நமக்கு கிச்சனுக்குள்ளே வென்டிலேஷன் வர மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்லாப் இங்கே எக்ஸ்டெண்ட் இருக்கிறதால இங்கே தாராளமாக நம்ம வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். இந்த கிச்சன் நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பெட்ரூம் சைடு வந்தோம்னா பெட்ரூம் நமக்கு சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமுக்கு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்ட்ரோப் ஒன்று பார்க்குறீங்க. இந்த வார்ட்ரோப் யூனிட் நம்ம என்டர் ஆகிட்டு தான் பெட்ரூம்குள்ளே என்டர் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த கான்செப்ட் வந்து நமக்கு வாக்கிங் வார்ட்ரோப் கான்செப்டில் தான் அமையும். ஏன்னா நம்ம உள்ளேருந்து யூஸ் பண்ணும்போது வார்ட்ரோப்குள்ளே என்டர் ஆகிட்டு தான் டாய்லெட்டுக்குள்ளே என்டர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வெஸ்டிபியூலோட விட்த் வந்து நமக்கு தாராளம் 3.5 ஃபீட்டுக்கு இருக்குது. ஸோ வார்ட்ரோப் சைஸ் 1.5 ஃபீட்டுக்கு தான் டிசைன் பண்ணியிருக்கேன். அதுவே ஒரு போதுமான அளவு தான். ஸோ அப்படியே நம்ம உள்ளே என்டர் ஆனோடனே 10 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 11 ஃபீட் என்ற அளவில் நம்ம ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமில் நம்ம ஈஸ்ட் டு வெஸ்ட் பெட் பொசிஷன் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் நம்ம டிவி யூனிட்டும் பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 2 சைட்லையும் நமக்கு செட்பேக் ஸ்பேஸ் இருக்கிறதால தாராளமாக நம்ம விண்டோ ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். ஸோ கிராஸ் வென்டிலேஷனுக்கும் நல்லாயிருக்கும் இந்த ரூமுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து ரீச் ஆனோடனே ஒரு ஃபேமிலி லான்ச் ஒன்று பார்க்குறீங்க. இந்த ஃபேமிலி லான்ச் நமக்கு 14 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 8 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம ஒரு 4 சீட்டர் வரைக்கும் டிசைன் பண்ணிக்க முடியும். 2 சீட்டரும் இந்த சைடில் ஒரு 2 சீட்டரும் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ சென்டரில் ஒரு காஃபி டேபிளும் தாராளமாக போட்டுக்க முடியும். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டார் கேஸில் என்ட்ரு ஆகும்போதே ஒரு பால்கனி ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த பால்கனி வந்து நம்ம இந்த சைட்லேருந்து ஓப்பனிங் கொடுத்துக்கலாம். இதனால் நம்ம இந்த சைடில் ஒரு வெஸ்டிபிள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஃபேமிலி லான்ச்சுக்கு. ஸோ இந்த ஃபேமிலி லான்ச் நம்ம என்டையராக சீட்டிங்காக மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த ஃபேமிலி லான்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்யார்ட் ஸ்பேஸும் நமக்கு தெரியுது. அதனால நமக்கு இந்த ஃபேமிலி லான்ச் ஃபுல்லாகவே நல்லா வென்டிலேட்டடாக இருக்கும். கோர்ட்யார்டுடைய இந்த சைடில் நம்ம ஒரு ஹேண்ட்ரைலும் நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஹேண்டில் காஸ்ட் எஃபெக்டிவாக இல்லைனா நம்ம ஒரு பிரிக் வாலும் நம்ம ரைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபேமிலி லான்ச் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்டையர் கோர்ட்யார்டு வந்து விசிபிலிட்டி இருக்கும். இந்த வாலையும் நம்ம டெக்ஸ்சர் பெயிண்டோ இல்லை பிரிக்ல அடிங்க பண்ணிட்டோம்னா வியூ வந்து நமக்கு நல்லாவே இருக்கும் ஃபேமிலி லான்ச்லேருந்து. ஸோ அப்படியே நம்ம உள்ள வந்தோம்னா ஒரு வெஸ்டிபிள் ஏரியா மாதிரி ஒன்று பார்க்குறீங்க. இந்த வெஸ்டிபிள் ஏரியாவிலேருந்து நமக்கு பெட்ரூமுக்கும் இந்த காமன் டாய்லெட்டுக்கும் என்ட்ரு வர மாதிரி இருக்குது. இந்த பெட்ரூமுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட்டுக்கு 11 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இது ஒரு காம்பாக்டான பெட்ரூம்னே சொல்லலாம். இதுலேயே வந்து நம்ம ஒரு சின்னதாக வார்ட்ரோப்பும் நம்ம அகாமடேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஈஸ்ட் டு வெஸ்ட் பெட் பொசிஷன் பண்ணும்போது இந்த கார்னர்லேயே நம்ம ஒரு வார்ட்ரோப் ப்ரொவிஷனும் கொடுக்கறது நல்லது. அதனால நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த இடத்த நான் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்போசிட்லேயே ஒரு டிவி யூனிட்டும் நம்ம பிளேஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு வென்டிலேஷன் நமக்கு இந்த ஏரியாவில் ஒரு சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்கேன். இந்த வழியாக நமக்கு வென்டிலேட்டட் ஆகும் இந்த பெட்ரூமுக்கு.
ஸோ இந்த சிட் அவுட் ஏரியா கம்ப்ளீட்டாக நம்ம ஓப்பனாக விடலாம், இல்லைனா நம்ம என்டையராக க்ளோஸ் ஆகவும் பண்ணி விடலாம். ஏன்னா நமக்கு இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து இந்த ஏரியாவுக்கு என்ட்ரி இருக்குது. இந்த சிட் அவுட் ஏரியாவில் ஏதாவது மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருந்ததுன்னா கூட நம்ம இந்த பெட்ரூம் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பனில் வச்சாலும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இதனால நமக்கு இந்த பெட்ரூமுக்கும் நல்ல வென்டிலேஷன் கிடைக்கும், டாய்லெட்டுக்கும் நல்ல வென்டிலேஷனும் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த காமன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்டுக்கு 7 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம ஒரு ஷவர் யூனிட், ஒரு வாட்டர் கிளாசட்டும், ஒரு வாஷ் பேசினும் அகாமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதோடைய பைப் ப்ரொவிஷனாக நம்ம இந்த பேக் சைட்லேயே கொண்டு போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மாஸ்டர் பெட்ரூமுக்கு என்ட்ரு ஆகிறோம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் நமக்கு சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு டோர் நம்ம இந்த மிடில் வேலையே பிளேஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம டோர் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஏரியாலே நமக்கு சர்க்குலேஷன் பாயிண்ட் முடிஞ்சிடும். டோர் வந்து நமக்கு பெட்ரூம்குள்ளே எக்ஸ்டெண்ட் ஆகாது. ஸோ இந்த பெட்ரூம் உடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 11 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் தாராளமாக நம்ம சவுத் டு நார்த் பெட் பொசிஷன் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் நம்ம ஒரு டிவி யூனிட்டும் கொடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கு விண்டோ ப்ரொவிஷன் வந்து நம்ம 2 சைட்லையும் கொடுத்துக்கலாம். இந்த கார்னர்லையும் கொடுத்துக்க முடியும், இந்த கார்னர்லையும் கொடுத்துக்க முடியும். ஸோ வென்டிலேஷன் இந்த பெட்ரூமுக்கும் கீழே சொன்ன மாதிரி தாராளமாகவே இருக்கும். ஸோ இந்த பிளான் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.